அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முருங்கைக்காய் சீசன்ல முருங்கைக்காய் சாம்பார், காரக்குழம்பு தான் செய்வோம். ஆனா முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்க. முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. முருங்கைக்காவை கட் பண்ணிக்கோங்க. அது தோல் ஒரு சிலர் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, தோல் ரிமூவ் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்க எல்லா சத்தும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்துல முருங்கைக்காய் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அது வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், வரமிளகாய் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லாத போது பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பவுமே வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி தக்காளி போட்ட உடனே மஞ்சள் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. அது கூட தனியாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ற அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கு அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்தால் போதும், நல்லா வேகணும்னு இல்லை. நீங்கள் முருங்கைக்காவை வேக வச்சு தான் போடணும் இல்லை, வேக வைக்காம போடலாம். வேக வைக்காம போட்டால் கொஞ்சம் டைம் அதிகமாகும். வேக வச்சு போடும்போது குயிக்காக முடிஞ்சிடும். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த வேக வைக்கும் போது ஏதாவது எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி வேக வைங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றிடும். தண்ணி எல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டாலும் இனிப்பாயிரும். தேங்காய் போட்டால் போடலாம், இல்லைனா தேவையில்ல. இது ஆப்ஷனல் தான். போட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இது ரசம் சாதம் கூடயும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். முருங்கைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.